بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இறைவன் நம் மீது கடமையாக்கி உள்ள இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக இப்பள்ளிவாசலில் ஒன்று இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே ஏகத்துவ களிமாவை ஏந்தி அதிலே உறுதியாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் முழலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவுடைய உரை ஆரம்பிச்சுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக சீர்திருத்தவாதிகள் யார் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே வல்லதீன யுன்ஃபிகூன வ ஆமன்னா பிகிதாபிகல்லதி வஸ்ஸலாத்தி வ மமாத்தி வ அலா குன்தும் யஹ்ஸனூன், யார் ஒருவர் வேதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு வஸ்ஸலாத்தி தொழுகையை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மமாத்தி இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்தவாதிகளுடைய கூலியை நாம் ஒரு நாளும் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை நல்வழியில் படுத்தக்கூடிய அந்த சீர்திருத்தவாதிகளை பற்றி குர்ஆனில் பேசுகின்ற நேரத்திலே அவர்கள் மறுமையிலே எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித நஷ்டமும் படாமல் உயர்ரக இடத்திலே அல்லாஹ் வைப்பான் என்று மறுமைக்குரிய அப்பேற்பட்ட போக்கிடத்தை அல்லாஹ் நமக்கு பேசுகின்றான். மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வில் பொறுத்தவரை கூட அந்த சீர்திருத்தவாதிகள் அல்லாஹ்விடத்திலே பிரியமானவர்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான்? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஓரினச்சேர்க்கை ஈடுபட்ட ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அல்லாஹ்வை நேர்ல பார்க்காதவரை நம்ப மாட்டோம், வயலில் லகருக்கு அல்லாஹ் உங்களுக்கு போற நாடுறா போர் செய்ய வாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை கூப்பிடும்போது கூட இன்னும் ரப்புக்கு வாயிலா நீங்களும் ரப்பு போய் போர் பண்ணுங்க, நாங்க வரல என்று திமிராக பேசிய ஒரு சமுதாயம், நன்றி கெட்ட ஒரு சமுதாயம். சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அளவு நிலைவையிலே மிகப்பெரிய ஒரு மோசடி செய்த ஒரு சமுதாயம். இப்படி ஏராளமான சமுதாயம் ரப்புவிற்கு மாறாக இருந்த நேரத்தில் கூட அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கல. இத்தனைக்கும் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களே உங்க ரப்புடைய வேதனை இறக்குங்களேன், உங்க அல்லாஹ்வுடைய வேதனை வராத, வேதனை வேதனைங்கிற பயமுறுத்துறியா, ஒரு ரப்புடைய வேதனை இறக்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தவர்கள் மூசா நபிட்ட கேட்டாங்க, சுஹைப் நபி சமுதாயத்தவர்கள் சுஹைப் நபி கிட்ட கேட்டாங்க. இப்படி எல்லா நபி சமுதாயமும், ஏன் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தவர்கள் கூட உங்க ரப்புடைய வேதனை வேதனைங்கிற முஹம்மத் ஐனமா குந்து வேதனை இருக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்கானு ஆமன்னா வ சத்தக்னா, எந்த ஒரு முறை அல்லாஹ் அழிக்க மாட்டான். யார் இருக்கின்றவரை
அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த சீர்திருத்தவாதிகள் அவர்கள் இருக்கின்ற வரை அல்லாஹ் அந்த பூமியை அழிக்க மாட்டான். இந்த பூமியிலே 1000 பேர் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அநியாயக்காரராக இருந்தாலும், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், ஒரே ஒரு நபர் 1001 ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் சீர்திருத்தவாதியாக இருக்கின்றார். அந்த ஒற்றை காரணத்திற்கு, அந்த ஒரு நபருக்காக இந்த 1000 பேரை அல்லாஹ் அழிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அந்த சீர்திருத்தவாதிகளுக்கு எப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த சீர்திருத்தவாதிகள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்க ஒரு நன்மையை தான், ஒரு தீமை கூட அழகான அவர்களுக்கு காட்டப்படும், ஒரு தவறு கூட அழகான முறையில் புனைந்து பேசினால் அது அவர்கள் தவறாக தெரியாது, நன்மையாகத்தான் காட்டப்படும். ஒரு திருடுறா, விபச்சாரம் பண்றான், மது அருந்துறான், நீங்க அவர்களிடத்துல ஏன்பா தப்பு பண்ற என்று நாம் கேட்டா கூட அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் சொல்லுவாங்க. நாமளே யோசிப்போம், அவங்க குடிக்கிறது சரிதான் போல, அவங்க திருடுறது சரிதான் போல, நம்ம யோசிக்கின்ற அளவு ஒரு பேச்சு வல்லமை இருக்கும். இப்படிதான் பார்க்க முடியுது. உண்மையான சீர்திருத்தவாதி என்றால் யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅத்தஸிமு ஃபீ ஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். உண்மையிலேயே சீர்திருத்தவாதிகள் என்று சொன்னால், அல்லாஹ்வை மற்றும் அல்லாஹ்வுடைய தூதரை மற்றும் பின்பற்றக்கூடிய சமூகம் என்று சொன்னால் இவர்கள் தான் அது. வஅத்தஸிமு ஃபீ ஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒன்று பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுல சில பேர் எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற கயிற்றில் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் அதை சொல்லவே இல்லை, ஒற்றுமை என்ற வாசகமே கிடையாது. வஅத்தஸிமு ஃபீ ஹப்லில்லாஹி ஜமீஆ, ஜமீஆன கயிறு தான், ஒற்றுமை என்ற கருத்தே அதுல வரல. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்க பற்றி பிடிங்க, வலா தஃபர்ரகு, அதுல பிரிஞ்சிடாதீங்கப்பா. அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு மட்டும் மாறு செய்யாமல் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து வாழ்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை சார்ந்த கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும், ஷைத்தானுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும். இப்படி இருந்தா அதுல ஒற்றுமை வராது என்று சிலர் பேசுவார்கள். எந்த அளவிற்கு சீர்திருத்தம் செய்கின்றோம் என்ற பெயரில் நபி வழிக்கு மாற்றமான திருமணங்களாக இருக்கலாம், நபி வழிக்கு மாற்றமான அனாச்சாரமான காரியங்களாக இருக்கலாம், ஷிர்காக இருக்கலாம், பித்அத்தாக இருக்கலாம், இன்ன பிற ஏராளமான அட்டூழியங்களாக இருக்கலாம். இப்படி சின்ன சின்னதை நாம் பார்த்து சமூகத்துடைய ஒற்றுமை குலையுதில்லை. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சி வேணுமா? அது அரசியல்ல தான் வளர்ச்சி அடைய முடியும். அதிகாரத்துக்கு நம்ம வருவோம், அதுக்காக இறைவனுக்கு மாறு செஞ்சா கூட பரவாயில்ல, கால்ல விழுந்தா கூட பரவாயில்ல, இது இப்படி சிலர் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்க முடியும். இன்னும் சிலரை பார்த்தா, இஸ்லாமிய சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் உலக ரீதியாக எப்படி பொருளாதாரத்தை சேர்த்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரத்தை சேர்த்து இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும், அது ஹராமா வந்தாலும் பரவாயில்ல, சில கல்வியை வைத்து முன்னேறலாம் என்றும் சொல்கிறார்கள். ஆனா இஸ்லாமிய முன்னேற்றத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பாணியை கையாண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கமா நகரில் இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு மனிதர் தான். அபூஜஹல் சொன்ன ரசூலுல்லாஹ்ட்ட, முஹம்மதே நீ சீர்திருத்தோங்கிற, இந்த லாத் உஸ்ஸா வணங்க கூடாதுங்கிற, சிலைகளை வணங்க கூடாதுங்கிற, அல்லாஹ்ங்கிற ஒருவரை மட்டும் வணங்குங்கிற, உன்னோட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. அபூபக்கர் போனார், அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்க. அபூஜஹல் சொன்னா அபூபக்கர் தாண்டி யாரும் வர மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க, உஸ்மானை தாண்டி யாரும் வர மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போனாங்க. 1 2ஆம் மார்ச், 2 3ஆம் மார்ச், 3 300ஆம் மார்ச், 300 இன்னைக்கு 3000 கோடி கடந்து போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒத்தால் வர மாட்டான் அவன் சொன்னானே, நீங்க நபியை நம்ம பார்த்தது இல்ல, அவர் உருவம் தெரியாது, அவர் நிறம் தெரியாது, தோற்றம் தெரியாது, அவருக்கு ஒரு சிலை கிடையாது. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குதுன்னா பேருக்கு முன்னாடி முகமது இருக்கும், பேருக்கு பின்னாடி முகமது இருக்கும். யார் இந்த முகமது? எங்க அத்தாவா, எங்க தாத்தாவா, எங்க ஒழு தாத்தாவா? யார் இந்த முகமது? ஐன முகமது, யார் அவர்? என் பேருக்கு முன்னால இருக்கிற முகமது, பின்னால இருக்கும் யார் அவர்? அன்னைக்கு அவன் சொன்னானங்க, உன் பேர் அடமொழியா கூட யாரும் சேர்க்க மாட்டேன் அபூஜஹல் அன்னைக்கு சொன்னா. நீ கோடிக்கணக்கான வீட்டுல ஒரு தெரு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை முகமது இருக்கு? எப்படி நபிகளார் உருவாக்கி காட்டினாங்க? நபிகளார் சீர்திருத்தம் எந்த அளவுக்கு தெரியுமா இருந்துச்சு? ஒற்றை நபராக மக்காவில் இருந்து வெளியேறினால் கூட மதீனாவிலே நபிகளார் அரசியலை வைத்து முன்னேற்றவில்லை, பொருளாதாரத்தை வைத்து முன்னேற்றல, நபிகளார் தாவாவை வைத்து முன்னேற்றினார்கள். ஒரு சமுதாயம் மேம்பட வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் நல்ல ஒரு இடத்திலே மிகப்பெரிய அதிகார வர்க்கத்திலே வர வேண்டும் என்றால், இன்றைக்கு சொல்லக்கூடிய போலி பிம்பத்திலே உள்ளவர்கள் அரசியல் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ
இன்ன பிற சமூக உலகராதிய ரீதியாகவோ நாம் முன்னேறினால்தான் அதிகாரத்தை பெற முடியும் என்றால் நபிகளாருக்கு இது எதுவும் கிடையாது. தாவாவை வைத்துதான் நபிகளார் கிலாஃபத்தை அங்கு வைத்தார்கள். எப்பேற்பட்ட தாவா யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கிறாங்க. நபிகளார் மக்காவில் இருந்து அழைப்பு பணியை ஒவ்வொரு இடங்களுக்காக மேற்கொள்கிறார்கள். மக்காவில் இந்த காலகட்டம் எப்பேற்பட்ட காலகட்டம் தெரியுமா? நபிகளார் சத்தமாக கூட கலிமாவை சொல்ல முடியாத அளவிற்கு அங்கு உள்ள சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொன்னால் கூட அடி உதவும், உதை உழுவும். நபிகளார் காபத்துல்லாவிலே தொழக்கூடிய அந்த நேரத்திலே கூட ஒட்டகத்துடைய குடலை மேல போட்டாங்க. எந்த அளவுக்கு? ஒரு மாட்டுடைய குடலை தூக்குனா கூட 4-5 பேர் தேவைப்படும். ஒட்டகத்துடைய குடலை தூக்கிட்டு வந்து மேல போடுற அளவுக்கு இருந்துச்சு. இப்பேற்பட்ட ஒரு வேதனை நபிகளார் பள்ளிவாசலை விட்டு தொழுது விட்டு காபாவில் தொழுது விட்டு வெளியே வந்தால் கூட துண்ட போட்டு நெருக்கிறாங்க நபிகளார. அபூஜஹல், அபூலஹப் இப்படி ஒவ்வொருவரும் நபிகளார் வீட்டுல இருப்பாங்க. தஹஜ்ஜுக்கு நபிகளார் எழும்பி உலு செய்ய வெளில வருவாங்க என்று தெரிஞ்சு அபூலஹப், உம்மு ஜமீல், தப்பல்லக்க முஹம்மது ஏசுனானே ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பாப்பா சின்னத்தா அபூலஹப் அவர் என்ன பண்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல முள்ள போடுறாரு. வந்த கால்ல குத்துட்டோம், வேறு நடக்கட்டும். நபிகளார் சமைப்பார்கள். சமைக்கின்ற நேரத்துல ஆட்டுடைய குடலை சமையல்ல போட்டு போவான். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை. மக்காவில நிம்மதியாக சாப்பிட முடியல, உறங்க முடியல, எங்கு எவன் கொல்லுவான் தெரியல. இந்த மாதிரி இருந்த நேரத்துல நபிகளாருக்கு ஒரு நாடு தேவைப்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு நாடு தேவைப்பட்டது. நபிகளார் பார்க்கிற நேரத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் போனாங்க. தாயிஃபுக்கு போனாங்க, அங்க இஸ்லாம் கை கொடுக்கல. யமனுக்கு போனாங்க, ஷாமுக்கு போனாங்க. அதோட ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்னா மக்கள் நம்மள வெறுக்கிறாங்க, கெட்ட பேர் வருது, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பழைய மதத்துக்கே பேர் வருமா என்று ரசூலுல்லாஹ் நினைக்கலையே. வலீத் பின் உத்பா, காலித் பின் வலீதுடைய தகப்பனார், குறைஷிகளுடைய தலையாய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர், அவர் சொல்றார் ரசூலுல்லாஹ், முஹம்மதே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு அவமானப்படுறீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நாங்களே ஒரு ஆஃபர் தரோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எங்களுடைய லாத்து உஸா சிலை இருக்குல்ல, அந்த சிலையை நீங்க தொட்டா போதும், உங்க அல்லாஹ்வை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் சொன்னது அதான், நீங்க லாத்து உஸா சிலையை நீங்க தொட்டா போதும், உங்க அல்லாஹ்வை நாங்க ஏத்துக்கிறோம், உங்க அல்லாஹ்வை நாங்க தொழுகிறோம், நம்ம சமாதானமா போயிரும், நீங்க லாத்து உஸாவை நீங்க திட்டாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் உயிரை கேட்டா கூட கொடுத்துடுறேன், என் உயிரை 2 அறுத்தாலும் கொடுத்துடுறேன், பிரச்சனை இல்ல. வயவுமில் ஷம்ஸ் வல் கமர், என் ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரன் நீங்க கேட்டு அது நிலுவையில வச்சு கூட இந்த கொள்கையில சமரசம் பண்ணுங்கன்னு கேட்டா கூட லா தரத்து வல்லாஹி நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு பெரிய உறுதியில நபிகளார் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. சாப்பிடுவதற்கு வழி இல்ல, உறங்குவதற்கு வழி இல்ல, பிள்ளை மக்கள் எல்லாம் மரணத்தை தழுவுனாங்க, நபிகளார பைத்தியக்காரன் பட்டம் சுட்டினாங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தாவா பணியை மேற்கொள்வார்கள். ஹாஜிகள் வருவார்கள், மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்கு ஹாஜிகள் வருவார்கள். அங்க கூடாரம் அமைச்சு தங்கி இருப்பாங்க. ஒவ்வொரு கூடாரத்துல ரசூலுல்லாஹ் போவாங்க, மேல ஒரு துண்டை போட்டு, நபி தெரியுமா, அல்லாஹ்ட்ட செய்தி வருது ஏத்துக்கங்க, நான் நபின்னு சொல்லிட்டு யாரிடமும் கையேந்துவதை போல, யாரிடமும் யாசகம் கேட்பதை போல ஒவ்வொரு கூடாரத்துக்கும் நபிகள் நாயகம் சென்று, நான் நபி என்னை ஏத்துக்கங்க, நான் நபி என்னை ஏத்துக்கங்க, அல்லாஹ்ட்ட இறை செய்தி வருது, அல்லாஹ்ட்ட வஹி செய்தி வருது, ஒரு நபிக்கு அவசியமா நான் கேட்கிறேன், இப்படி கையேந்து கேட்கிற அளவுக்கு அவசியமா? ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றார்கள். அந்த நேரத்துல மதீனாவுடைய ஒளி விளக்கு 17 வயது உள்ள அஸ்வத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ் செய்வதற்காக 5 நபர்களோடு கூடாரம் அமைத்து தங்கியிருக்கின்றார். அவர்களுடைய காதில் இந்த செய்தி எட்டுகின்றது. அஸ்வத் பார்க்கின்றார், முஹம்மதே உங்களை பற்றி இந்த மக்கா மக்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன், காஹிப் கவிஞர் என்று பேசியிருக்கின்றார்கள், மஜ்னூன் பைத்தியக்காரர் என்று பேசியிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு மௌத்தா போன நேரம் அது. ரசூலுல்லாஹ்வை எடுத்து வளர்த்த பாதுகாப்பா இருந்த அபூதாலிப் மௌத்தா போன நேரம் அது. அவர் மனைவி மௌத்து, உங்க பெரியத்தா மௌத்து, அதனால அவர் பித்து பிடிச்சிருச்சு, அதனால அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு என்று இப்படி பேசிய நேரங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டுல போய் தாவா பண்ணுவாங்க, அதே வீட்டுல அபூஜஹல் நேரம் பேசுறாம போய் சொல்லுவான் அவர் பைத்தியக்காரனுமா, நமக்கு தாங்க முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டுல சொல்லிட்டு போவாங்க, அபூஜஹல் அங்கேயே வந்து சொல்லுவான் இவர் பைத்தியக்காரரு. யாரால தாங்க முடியும் வேதனை எல்லாம்? அப்படி இருந்தார்கள். அப்படி அஸ்வத் பின் ஜுராரா செய்தியை சொல்லிவிட்டு உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள், கவிஞர் என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களுடைய பேச்சிலே கவிஞர்களுக்குரிய முன்னுக்கு பின் முரண்பாடு இல்ல, பைத்தியக்காரருக்குரிய எந்தவித அறிவிப்பும் உங்கள்கிட்ட இல்ல, உங்கள் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதலாவதாக மதீனாவிலே இந்த சத்திய தீபத்தை ஏற்று வைத்த ஒரு தோழர் அஸ்வத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அவர்கள். 17 வயது இளைஞர்.
இவர் என்ன பண்றாரு, ஏத்துக்கிட்டு மதீனாவுக்கு போறாரு. மதீனாவுக்கு போயிட்டு தௌஹீத சொல்றாரு. தௌஹீத சொல்லி ஒரே ஆண்டுல 20 மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வராரு. இவருக்கு பெரிய அளவுல குர்ஆன் ஓத தெரியாது, பெரிய பேச்சாளர் இல்ல, பெரிய தாயி இல்ல. அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. சில சட்டத்திட்டங்களை மட்டும் கேட்டு அங்க போய் தாவா பண்றாரு. 20 பேரை கொண்டு வந்துட்டாரு. 20 பேரை கொண்டு வந்தவனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு ஆண்டு அவர் அதே இடத்துல சந்திக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அறிவுக்குட்பட்டு 20 நபர்கள் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன், உங்கள்ட்ட இருந்து ஒரு தாயியை கொடுங்க, 2 தாயியை கொடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, மதீனாவே மாத்தி காட்டுறேன், மதீனாவே மாத்தி காட்டுறேன். ஒரு வெளியூர்காரங்கள்ட்ட வந்து கேட்கிறாருங்க. நார்மலா நம்ம ஊருக்காரங்க நம்ம சத்தியம் சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க. உங்க அத்தை எப்படின்னு தெரியுமா, உன் பரம்பரை எப்படின்னு தெரியுமா, எங்க இருந்து வந்த தெரியுமா, நீ எப்படி ஒரு காலத்துல எப்படி இருந்த தெரியுமா, எப்படி சீரழிஞ்சிருந்து இருந்தோம்னா மாற்று கருத்துலாம் இல்ல. ஒவ்வொருத்தருடைய பழைய காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர்களை விட கந்தூரி விழாவை தூக்கி நடத்திய மக்கள் எத்தனை பேர் இங்க இருப்பீங்க? ஒருவேளை சாப்பாடை விட்டுருக்க மாட்டோம், ஒருவேளை சோத்தை விட்டுருக்க மாட்டோம். எல்லா கல்யாணத்திலும் வாய் வச்ச மக்கள் எத்தனை பேர் இருப்போம்? மாற்று கருத்துல இருந்தோம். நமக்கு தௌஹீதுடைய வெளிச்சம் வருவதற்கு முன்னால், இந்த ஏகத்துவம் கிடைப்பதற்கு முன்னால் இதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேர் அனுப்புறாங்க. ஒன்னு முஸ்அத் பின் உமைர், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அத் பின் உமைருடைய வரலாறுலாம் படிக்கும் பொழுதே கண்ணு கலங்கும். 20 வயசுல அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. 20 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. 24ல மௌத்து. 24ல அவர் மௌத்து. பெரிய பணக்காரர். சொல்ல முஸ்அப் ஒவ்வொரு நாளும் பார்த்து தேம்பி தேம்பிலாம் அழுது இருக்காங்க. ஏன் தெரியுமா? முஸ்அபோட செல்வத்தை பங்கு போட்டு 3ஆ வகுத்தா கூட 3ல ஒரு பகுதி கூட மக்கால உள்ள ஒட்டுமொத்த செல்வம் ஈடாகாது. அவ்வளவு பெரிய பணக்காரர். ஒரு தெருவுல நடந்தது தெரு முழுக்க வாட அடிக்கும், அட்டர் வாட அடிக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பேற்பட்ட பணக்காரரு பள்ளிவாசல ஒரு சாக்கு துணி சுற்றி ஓரமா படுத்து கிடப்பாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணம் தான், ஒண்ணுமே இல்லாம அனுப்பிச்சு விட்டாங்க. உஹது போர்லாம் ஒரு மௌத்தா போகக்கூடிய நேரத்துல மேல் பகுதி முன்னா கீழ்ப்பகுதிக்கு ஆடை இல்லை, கீழ்ப்பகுதிக்கு முன்னா மேல் பகுதிக்கு ஆடை இல்லை. அப்படி வாழ்ந்தவர், தங்க கட்டில வாழ்ந்திருக்கும், அப்படி வாழ்ந்தவர் முஸ்அப் ஒண்ணுமே இல்லாம போனார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் கண் தெரியாது அவருக்கு, அந்த தோழருக்கு கண்ணு தெரியாது. அப்துல்லாஹ் இப்னு உம்மி கண் தெரியாது அவருக்கு. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல இவர் சம்பந்தம் ஒரு வசனமே இறங்கப்பட்டிருக்கும். குறைஷிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப குறைஷிகள் கேட்பாங்க, முகமதே, எங்களுக்கு இந்த பிலாலோடையோ ஹப்பாபோடையோ இந்த கருப்பின மக்களோட எல்லாம் ஒன்னா கிளாஸ் வைக்க கூடாது, நாங்க உயர்ந்த குல ஜாதி, நாங்களாம் மேல் ஜாதியினர், சரியா, நாங்களாம் ஒயிட் காலர்ஸ், எங்களுக்கு தனியா ஒரு சிட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் அது ஒண்ணுதானே கேட்கிறாங்கன்னு தனியா அரேஞ்ச் பண்ணாங்க. சத்தியத்தை சொல்ற நேரத்துல அந்த கண் தெரியாத தோழருக்கு என்ன நடக்குதுன்னா தெரியாது. அவர் குச்சை தட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய உரை எங்கேயோ கேட்குதுன்னு தெரியுது. அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. ரசூலுல்லாஹ் தெரியல, அவர் கண்ணு தெரியாதுல என்ன நடக்குதுன்னு அங்க உட்கார்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுது. இவர் ஏன் இங்க வந்து உட்கார்ற? ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுது. அப்ப அல்லாஹ் கண்டிக்கிறான், அபஸவத்தவல்ல, அவர் கடுகெடுத்தார். அஞ்சாயில ஆமா, அவர் எப்படி கடுகெடுக்கலாம்? ஒரு குருடர் அவரை தேடி வராரு, எப்படி அவரை கடுகெடுக்கலாம் என்று நபிய ஒரு குருடருக்காக அல்லாஹ் கண்டிச்சான். நபின்னு கூட அல்லாஹ் பார்க்கல, அவர் தரத்தை அல்லாஹ் பார்க்கல, நபியை கண்டிச்ச காரணம் என்னன்னா, அவர் குருடராக இருந்தாலும் ஈமானில் மலையளவு இருந்தார். இந்த வசனம் இருக்கு, குர்ஆன் வசனம், இது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். நபியை கண்டிச்ச வசனம் குர்ஆன் இருக்கின்றவரை கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு இருந்தார் நபியை கண்டித்த அந்த வசனங்கள், எப்பேற்பட்ட அளவிற்கு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் இருக்காங்க, அவர் போவார், ஊர் ஊரா போய் தாவா பண்ணுவாராம். எந்த அளவிற்கு அவருடைய தாவா இருக்கும்னா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அழைப்பு பிரச்சாரத்தை ஒவ்வொருத்தர் கையேந்தி கண் தெரியாதவர் தாவா செய்வாரு. எல்லோரும் அவர் கையில யாசகத்தை வைப்பார்கள். வைக்கின்ற நேரத்தில் அவர் சொல்வார், நான் உங்கள்கிட்ட இந்த யாசகத்தை கேட்கல, என் கூலி என் ரப்புட்ட இருக்கு, நான் உங்கள்கிட்ட இஸ்லாத்தை தான் கேட்கிறேன், தௌஹீதை தான் கேட்கிறேன், நீங்க வாருங்க. அவர் சொன்னது என்னங்க? சொந்த பந்தங்கள் தப்புச்சுன்னா தப்புன்னு தட்டி கேளுங்க, மாற்றமான நடைமுறையில் இருக்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, உறவுகளை பேணி வாழுங்க, மாற்றமான கலாச்சாரத்துல இருக்காது. இதுதான் அவர் சொன்னது. ஊர் ஊரா போய் அழைப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் கண் தெரியாத மக்கள் யோசிச்சுல, அவரால கிட்டத்தட்ட 80 நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். மறு ஆண்டு அவர் அழைச்சிட்டு வராரு 80 பேர். கண் தெரியாது. இத்தனைக்கு எந்த அளவுக்குனா, திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபில், முழுமையா மனனம் செய்த ஒரு ஹாஃபில், கண் தெரியாது, செவிவழி செய்தியாக மனனம் செய்தார். இன்னைக்கு நமக்கு வயது கடந்துருச்சு, குர்ஆனை எடுத்து நீ பார்த்து ஓத தெரியுதான்னு கூட நமக்கு தெரியல. அல்லாஹ் காப்பாத்தணும். இப்ப கொடுத்து ஓடுங்கன்னா கூட நமக்கு தடுமாறும். ஏன்னா ரமலான்ல எடுத்தது பா எவ்வளவு மாசம் ஆகுது, அடுத்த ரமலான்ல குர்ஆன் எடுக்கணும், யோசிக்கிறோமா இல்லையா? கண் தெரியாத ஹாஃபில் ஒட்டுமொத்த மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைத்தார் அந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை வச்சுதான் அங்க சாம்ராஜ்யமே அமையுது. இந்த 2 பேர் தான் பெரிய பட்டாளம் போல போறவங்க எல்லாம் பெரிய பில்கேட்ஸ் இல்ல, பெரிய செல்வந்தர் இல்ல,
இப்படி 2 பேரும் போனாங்க தௌஹீத வச்சுக்கிட்டு, அந்த மதீனாவே மாத்துறாங்க. பின்னால ரசூலுல்லாஹ் அங்க போய் ஆட்சி அமைச்சாங்க. இவங்க வரலாறு பாருங்க. இவங்க அரசியல் ரசூலுல்லாஹ் போமே எனக்கு பதவி கொடுத்தா வருவான்ல ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி கையாண்டாங்க? அழைப்பு பிரச்சாரத்தை, சீர்திருத்தங்களை கையாண்டாங்க. இன்னைக்கு நாம அந்த சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு நாள் இல்லாட்டி கூட எந்த மக்காவிலும் நபிகளார் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மக்கா நபிகளார் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல சாம்ராஜ்யத்தை அமைத்தார்கள். ஊரை விட்டு அடிச்சு வெளியேற்றுறாங்க, வெளில போறாங்க. ரசூலுல்லாஹ் காபத்துல்லா பார்த்துட்டு சொன்ன செய்தி அதான், இந்த காபத்துல்லா ஒரு நாள் என் கையில் எல்லாம் கொண்டு வருவான். ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்லிட்டு போனாங்க. பெரிய ஆண்டுல இல்ல, 10 ஆண்டுல நபிகளார் கையில அந்த காபத்துல்லா மாறியது. எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டது யோசிச்சு பாருங்க. நபிகளார் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி தௌஹீதுடைய விதையை தவிர வேற எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் அடையவில்லை. நாமளும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல பல பேர் யோசிப்போம், இஸ்லாத்துல எப்படி குழப்பங்களை மேல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு, சில சட்டங்களை எந்த அளவு குழப்பத்துக்கு மேல ஃபாலோ பண்றதா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், இந்த மார்க்கத்துல எந்த வித குழப்பமும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரையில இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மார்க்கத்தை முழுமையாக அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டுச்சு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதுல எந்த வித வாக்குவாதமும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே கேட்டாங்க, உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேனா? அத்தீனு நஸீஹத்து வஅலா அல்யௌம அக்மல்துக்கும் தீனக்கும் வஅத்மம்து நிஅமதி வரலீத்துக்கும் இஸ்லாமு தீனா. உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன், இஸ்லாத்தை நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுக்கும் மேல ரசூலுல்லாஹ் ஒன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு? என் சமுதாயம் இருக்கா, என்னுடைய சமுதாயத்தை பொறுத்த வரையில அது 73 கூட்டமா பிரியும். தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் 72 பிரியும், பனி இஸ்ரவேலர்கள். நம்மது 73 பிரியும். 73 பிரிஞ்சு யௌமில் அலா, அந்த 73ல 72 நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? 72 லிஸ்ட் கேட்போம். சஹாபாக்கள் எப்படி கேட்டாங்கன்னா, மல் வாஹிதா, அந்த ஒரு கூட்டத்தை சொல்லுங்க. 72 போது, பிரச்சனை இல்லை, அது நரகம் தான், எங்களுக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவை சொர்க்கம். அந்த ஒரு கூட்டம் எது? சில பேர் பேசும்போது இந்த ஹதீஸை இதுவரைக்கும் தான் சொல்லுவாங்க, முழுமையா சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு நம்ம தான் ஒரு கூட்டம் பாங்க, நம்ம தான் ஒரு கூட்டம் அப்படின்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் எது? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுலாம் சும்மா முடியாத பேச்சு, முடியக்கூடிய பேச்சு, கலிமத்து ஜாகில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் யௌம், இன்றைய தினம் நானும் யௌமில் அஸ்ஹாப், என்னுடைய தோழர்களும் உள்ள நிலையிலே யார் இருக்கிறாரோ அவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். தெளிவான ஒரு பதில். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த, இன்றைய தினம், இன்னைக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கிற வரையும் சஹாபாக்கள் தப்பு செய்யும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால சஹாபாக்கள் மத்தியிலே போர் நடந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஜமல் யுத்தம் வெட்டிக்கிட்டு நின்றாங்க. இங்க யார் மருமக, அங்க அவங்க மாமி, 2 பேரும் நின்றாங்களே, ஜமல் யுத்தம். ரசூலுல்லாஹ் மௌத்தா உஸ்மான் அலி காலத்துல 2 பாங்கு ஜும்மால சொல்லப்பட்டுச்சு. இப்படி நிறைய போகும். சஹாபாக்களை பின்பற்றி ஆதாரம் எடுக்கிறதா இருந்தாலும், இமாம்களை பின்பற்றி ஆதாரம் எடுப்பதா இருந்தாலும், எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய ஒரு அடி நமக்கு மார்க்கத்தில் இல்லாத இருக்கு. இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்க, கல்வி கடல் என்று இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. அந்த இப்னு அப்பாஸே சொல்றாரு, குர்ஆன்ல மொத்தமா 112 சூரா தான், 114 இல்ல. சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக் சூராவே இல்ல, துஆங்கிறார். ஏத்துக்க முடியுமா? அப்ப அவர் தவறா சொல்லிட்டாரா? அப்ப அவர் மறுமையில மாட்டிப்பாரா? அவரை அல்லாஹ் 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 மன்னிச்சிட்டான்னு சொல்றான். அவங்க பதில் சஹாபாக்கள், அது உள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இவர்கள் தவறளிப்பார்கள் அல்லாஹ்வுக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் அல்லாஹ்வே சொல்றான். இப்படி பல கொள்கை குழப்பங்கள் இருந்தாலும் எனக்கு சரியானது, நம்ம பெரிய லெவல்ல இந்த இமாம்களுடைய விளக்கத்தை எடுக்கிறதோ சஹாபாக்கள் விளக்கம், இது பெரிய லெவல்ல தேடவே தேவையில்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான், ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, நம்ம மரணிக்கூடிய தருவாயில இந்த சமுதாயம் காலம் முழுக்க ஒன்றுபட்டு இருக்கணும், ஒத்துமையா ரசூலுல்லாஹ் ஒத்துமைக்கு வழியே சொன்னாங்க. நீ பல இயக்கங்களாக பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறோம்ல, இது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஒரே வழியில சொன்னாங்க. ஒரே வார்த்தை, ஒன்னே ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் மரணிக்க கொடுத்து ஆயிஷா கிட்ட சொன்னாங்க, இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கணும்னு சொன்னா யௌமுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த குர்ஆனையும் என்னுடைய வழிமுறை பின்பற்றுங்க, முடிஞ்சிருச்சு. இந்த சமுதாயம் காலம் முழுக்க ஒன்றுபட்டு தான் இருக்கும். அது இந்த ஜமாத்துல இருக்கணும், இந்த இயக்கத்துல இருக்கணும், எந்த இயக்கத்துல வேணா இருந்துக்கங்க, தப்பே கிடையாது. அந்த இயக்கம் உங்களுக்கு குர்ஆனை போதிக்குதா, ஹதீஸ போதிக்குதா? உள்ளது உள்ளபடி கையில போட்டு மடியில போட்டு இப்படி பேசாம ஒட்டுமொத்த இயக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகளாருடைய வழிமுறை
குர்ஆன் இதை போதிக்காமல் மாற்றமாக போதித்தால் அது நரகத்துடைய வழி. அந்த ஒரு கூட்டம் இப்படி இருக்காது என்பதிலே நாம் உள்ளப்பாடாக இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன வியாக்கியானம் வச்சுக்கலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய எந்த வியாக்கியானமான நீங்க வச்சுக்கீங்க, தப்பே கிடையாது. உண்மையில் சொல்கின்றேன், இன்று நாம் முரண்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயௌமில் ஆகிரத்து வலா குந்தும், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அவர் தூதருக்கும் மாறுபட்டு நடக்கிறாரோ அவர்கள் முரண்பாடு கொண்டதை பற்றி மறுமையில் நான் கேள்வி கேட்பேங்கிற அல்லாஹ். சில பேர் சொல்லுவோம்ல, மாறுபட்டு நடந்தவங்க சொன்னா அல்லாஹ் விட மாட்டான், கண்டிப்பா மறுமையில கேள்வி கேட்பேன், புடிச்சு எழுப்புவேங்கிற அல்லாஹ். ஏன்னா தெள்ள தெளிவா இருக்கு, குர்ஆனும் ஹதீஸும் தெள்ள தெளிவா இருக்கு. என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய அறிவு, இப்படி நான் போனேன்னா வழிகேட்டுடைய உச்சத்தில் தான் நான் செல்வேன் என்பதுல எந்தவித அச்சப்பாடும் இல்லை. சஹாபாக்கள் ஒண்ணு திறந்து கூட அதை விடல. இன்னைக்கு நம்ம ஒருவேளை சாப்பாட்டுல ஈமான இழக்கிறோம்னு சொன்னா என்ன விதமான மக்கள் நாம? பத்ரு போர்க்களத்தை எடுத்து பாருங்க. பத்ருடைய போர்க்களம் ஒட்டுமொத்த பேருக்கு எடுத்து பார்த்தோம்னா சொந்த பந்தங்களுக்கு மத்திய நடந்த யுத்த காலம் தான். அத்தா இங்க, மவன் அங்க, புள்ள அங்க, அத்தா இங்க, இப்படி இருந்த போர். உதாரணமா அபூபக்கர் அலி முஸ்லிமா இங்க இருப்பார், எய்தா மாதிரி அவங்க மகன் அப்துல் ரஹ்மான் காஃபிரா இருப்பார் பத்ரு போர்ல. ஒரு நேரத்துல அப்துல் ரஹ்மான் அபூபக்கருடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. அவர் சொல்லுவாரு, எத்தா இஸ்லாத்துல இல்லாத போது பத்ரு போர்ல உங்க தலை என் கழுத்துக்கு நேரா இருந்துச்சு, என் கையில ஒரு கூர்மையான கத்தி இருந்துச்சு, எடுத்து உன்னை போட்டுடலாம் தான் நினைச்சேன், பாசம் தடுத்துருச்சு தான் பாரு. நம்மால அபூபக்கர் அலி சொல்லுவாரு, நானா தான் கண்டிப்பா வெட்டி இருப்பேன் பாரு, நானா இருந்தேன் நான் உன் இடத்துல கண்டிப்பா வெட்டி இருப்பேன், அத்தாவாவது மகனாவது, எனக்கு இப்ப அல்லாவா நீனா? அல்லாதான். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அமீனுல் ஆதிகள் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர், அவரு பத்ரு போர்ல நிப்பாரு. எதிரில காஃபிர்ல ஒரு ஆள் இடைமறிப்பார், என்ன தாண்டி தான் நீ உள்ள போகணும், என்ன தாண்டி தான் உள்ள போகணும். இவர் பாப்பார், இவரை கொல்ல வேணாமே, வேற யாராவது கொல்லுவோம்னு சொல்லிட்டு நவந்து போவார். அவர் விட மாட்டாரு, என்ன தாண்டி தான் உள்ள போகணும். இவர் யோசிப்பாரு, வாள் எடுப்பார், ஒரே சிவா சீவிடுவார். பின்னால அவரே சொல்லுவாரு, கொன்னது வேற யாரும் இல்ல, எங்க அத்தா ஜர்ராக தான் கொன்னம்பார், நான் கொன்னது வேற யாரும் கிடையாது, எங்க வாப்பா ஜர்ராக, அவர் காஃபிரு, ஜர்ராகு காஃபிரு, அத்தாவா அல்லாவா? அல்லாஹ். எப்பேற்பட்ட உறுதியில மாறினாங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்படித்தானே ஒவ்வொரு மக்களும் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. இந்த சீர்திருத்தத்திற்காக, நபியுடைய கலிமாவிற்காக ஓங்கி நின்றார்களே. ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு ஹக்கத்துஹு, ஹக்கு தெளிவானதுக்கு பின்னால, சத்தியம் தெளிவானதுக்கு பின்னால, இதுல நான் மாறுபட்டு நடந்தா என்னை விட ஒரு அநியாயக்காரன் பூமியில் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இணை வைப்பவனை விட மோசமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. தெரிஞ்சுக்கிட்டே மாறணும்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியோடு எந்த அளவுக்கு இருக்கிறார்னா, வகி எழுதக்கூடிய அந்தஸ்துல இருக்காரு, வகி எழுதுற அளவுக்கு இருக்காரு. அவர் மீண்டும் என்ன பண்றாரு, கிறிஸ்தவ மதத்துக்கே போயிடாரு. போயிட்டு முர்த்ததா போயிட்டு அவர் சொல்றாரு, நான் எழுதி கொடுத்தாங்க, முகமதே படிச்சாரு, முகமதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து கூட வாசிக்க தெரியாது, ரசூலுல்லாஹ் உம்மி நபி எழுத படிக்க தெரியாது, பார்த்து கூட வாசிக்க தெரியாது, நான் எழுதி கொடுத்த முகமது நபியை படிச்சாரு. இவருக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இவர் புதைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் புதைப்பாங்க தானே, புதைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா அவருடைய சடலம் மேல நிக்குது. மண்ணு அதை ஏத்துக்கல, மண்ணுக்கு அதை ஹராமாக்கிட்ட அல்லாஹ், மேல நிக்குது அந்த உடல். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் இது முகமதுடைய ஆட்கள் செய்த வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வேற இடத்துல புதைக்கிறாங்க. மறுபடியும் மேல நிக்குது. அவருடைய உடல் எப்படி தெரியுமா, சடலம் எப்படி தெரியுமா போச்சு? இறுதி நிலையில புழு பூத்து பறவைகள் இன்ன பிற விலங்கினங்கள் கொத்தி தின்றுதா அவர் உடல், அவர் சடை தீர்க்கப்பட்டது. அல்லாஹ் சில பேரை வாழும் போதே காட்டுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்றோம், தெரிஞ்சுக்கிட்டே வலையில விழுகிறோம்னா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த கண் தெரியாத பட்ட கஷ்டம் நீங்க நம்ம பட்டிருப்போமா? கண்ணு தெரியாதுங்க, ரசூலுல்லாஹ்வோடயே நிப்பாரு, அவரை தொட்டு பேச எல்லாரும் யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவர் கொடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? பத்ரு போருக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுவாங்க, யா அப்துல்லாஹ் உம்மி மக்தும், இங்க வாங்க, நீங்க தொழு வைங்கம்மாங்க, நீங்க தொழு வைங்க. என் பின்னால அவர் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால சஹாபாக்கள் தொழு வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, கண் தெரியாதவர் அவர். ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹ் அவருக்கு அந்த இடத்துல முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க? அவரை தொட்டு பேச யோசிப்பாங்க, அவரை நின்று பேச யோசிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் அவருடைய தாயார் அவரை பெற்றெடுத்த காரணத்துக்காகவே அவங்க அம்மா அந்த குழந்தைய பார்த்து அடிமையா வித்துடுறாங்க. கண் தெரியாத பிள்ளை எப்படி நான் வளர்க்கறது என்று அடிமையா வித்துடுறாங்க. இப்படி வளர்ந்தவர் தான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பிறவி குருடன்,
எனக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் கண்ணை கொடுத்து நான் வந்து அத்தாவை பார்த்ததில்லை, அம்மாவை பார்த்ததில்லை. அத்தாவுடைய பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அம்மாவுடைய பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் நான் உங்க வடிவுல பார்த்தேன். சொர்க்கத்துல ஒரே ஒரு ஆசை, அல்லாஹ் என்னை காப்பாத நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு நான் சொர்க்கத்துல ஒரு நாள் இருந்தா கூட உங்க முகத்தை பார்த்து நெத்தியில முத்தம் போடுற வாய்ப்பு அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்கு கொடுப்பானா? அவர் கேட்டது அதான். அவரோட உச்சபட்ச ஆசையே ரசூல்லாவை அத்தாவா பார்த்திருக்காரு, அம்மாவா பார்த்திருக்காரு. அரவணைக்கிற இடத்துல இது யாருமே இல்லைல்ல அவருக்கு, ரசூல்லாவை தானே பார்த்தாரு. நிச்சயமா அல்லாஹ் உன்னை, நீ எல்லாரும் உன்னை இப்ப கீழே பாக்குறாங்க, ஒரு நாள் மறுமையில மேல் நோக்கி உன்னை பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? பள்ளியிலே பாங்கு சொல்லக்கூடிய பிலாலாக இருந்தார் அவர். ரமலானுடைய மாதத்துல ஃபஜர் பாங்கு அவர் தான் சொல்லுவார். அப்படி இருந்தவர் அவரு. ஒரு நேரத்துல அவருடைய மரணம் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும்? அவர் ரசூல்லா மரணத்திற்கு பின்னால, அபூபக்கருடைய மரணத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலங்க, ஹாதிஸினோட யுத்தம், ரோம் பாரசீகலாம் உடைக்கப்பட்ட சாம்ராஜ்ய காலம். அந்த நேரத்துல உமர் கிட்ட கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த போருக்கு நான் போறேன், ஹாதிஸியா போருக்கு நானும் போறேன். உமர் அலி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உன்னை அனுமதிக்கல, உனக்கு கண்ணு தெரியாது, நீ பலவீனமான, உனக்கு போருக்கு அனுமதியில, நீ போகாதங்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அந்த வார்த்தை அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதான். அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில நான் ரசூல்லாட்ட ஒரு தடவை ஃபஜருக்கு தொழு வரணுமான்னு கேட்டேன். ரசூல்லா சொன்னாங்க, பாங்குடைய சத்தம் காதுல விழுந்தா நீ பள்ளிக்கு வரணும்டாங்க. அவர் கண்ணு தெரியாது, கேட்பார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், பள்ளிக்கு வரணுமா? பாங்கு பள்ளிக்கு வா, ஃபஜருக்கு வா. ஃபஜருடைய பாங்கு சொல்ற இடத்துல அவர் வந்து நின்றாரு. அப்பேற்பட்டவர். அவர் சொல்றாரு உமர்கிட்ட, அல்லாஹ் இந்த துனியால எனக்கு கண்ணு மட்டும் தான் கொடுக்கல, கண்ணுக்குள்ள கேள்வி வேணா இல்லாம இருக்கும், எனக்கு அல்லாஹ் கையை கொடுத்துருக்கான், நஹார் வாயை கொடுத்துருக்கான், ஆதில் கால்களை கொடுத்துருக்கான். இதுக்குள்ள கேள்வியை மறுமையில என் ரப்பு வச்சானா என்கிட்ட என்ன பதில் இருக்கு? இதுல பதிலே இல்லையே. உமர் அலிலா பாப்பாங்க, நீ போருக்கு போயிருந்துருவாங்க. இன்னொன்னு கேட்பாங்க, நீ போருக்கு போற, எதிரிகளை எப்படி வெட்டுவ? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இஸ்லாத்துடைய கொடி என்கிட்ட கொடுங்க, என்ன தேடி அவனும் வருத்தம், என்ன வெட்டட்டும், நான் சாவுறேன், ஷஹீதா போறேன். அவர் மௌத்துன்னு தெரிஞ்சு அந்த போருக்கு போனார். அந்த போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்துல உமர் ரலியல்லாஹு போறதுக்கு கட்டி பிடிச்சு முத்தம் போட்டு, ஏன்னா நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய கண்களை ஃபஜருக்கு எழுப்பி விட்டது நீங்க தான். மக்கள் தூங்கும் போது எல்லாருடைய கண்ணில்லாத தோழர் மக்களுடைய கண்களை விழிக்க வைத்தவர் அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள். காதிசியா போர்க்களத்துல போவாரு, இஸ்லாத்துடைய கொடியை வைத்திருப்பாரு. எல்லோரும் சுற்றி நின்று சொல்வார்கள், ஐன ஃபுலாம், ஐன ஃபுலாம், உன்னை போன்றே உன் இஸ்லாம் ஊனம், உன்னை போன்றே உன் இஸ்லாம் ஊனம். அவர் சொல்வார், லா தரக்து ஃபிலா ஃபுலாம், என் கண்தான் ஊனமே தவிர என் ஈமான் எனக்கு ஊனம் இல்லை என்று அவர் சொல்வார். அந்த போர்க்களத்தில் நிற்பார். எதிரிகளால் மார்பு கூடி கிழிக்கப்படும், இரு கைகள் வெட்டப்படும், கடுமையான முறையில் மரணத்தை தழுவுவார். காதில் பின் வலிது அல்லாஹ்வுடைய போர்வாள் மின் சைஃபு சுயஃபுல்லாஹ். அவர் வருவாரு, அவருடைய உடலை பார்த்து சொல்வாரு, நான் பார்த்திருக்க எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற தோழர் இவர், எனக்கு குர்ஆனை மனனம் செய்த வைக்க வைத்த மிகப்பெரிய ஆசிரியர் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். இவர் மரணத்தை தழுவி இருக்கின்றார். நபிகளார் சொன்னார்கள், எல்லோரும் இவரை கீழ் நோக்கி மதிக்கப்படாத மனிதராக இருந்தார். மறுமையிலே பாங்கு சொன்ன அந்தஸ்திலே உள்ள காரணத்தினால் இவருடைய கழுத்து நீளமாக்கப்பட்டு எல்லோரும் இவரை அன்னார்ந்து பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை, எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தோழருக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லி அந்த கண் தெரியாத நபித்தோழர் ஷஹாதத்தை அடைகின்றார். 20 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார். 35 வயதில் மரணம். கண் தெரியாது. அல்லாஹ்விற்காக மாற்றத்தை கொடுங்கள். நம்மோட வாழ்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அவர் சொன்ன ஒரே வாசகம் தான் உங்களுக்கு எனக்கும், அவர் கண்ணு தான் ஊனம், ஈமான் ஊனம் இல்லை. நீங்க பல பேருக்கு ஈமான் ஊனமா இருக்கு, உடல் ஊனமா இருந்தா கூட பரவாயில்லைங்க, சமாளிச்சுக்கலாம், அல்லாட வாங்கிக்கலாம், அதுக்கான கூலிய. என் ஈமான் ஊனம் தான், அதுக்கு மருந்தே கிடையாது. அல்லாஹ்விடத்துல மாற்றத்தை கொடுத்து இந்த தோழருக்கு அல்லாஹ்விடத்துல சோனத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். அதே தரஜால சூனத்தில் சுபசெய்தி பெற்ற மக்களாக வல்ல நாயகன் உங்களை மன்னி மாக்குவான் என்று கூறி என் முதலில் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால இந்த ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். இதே நிலையோடு நாம் அடுத்த ஜும்மாவிற்கு வருவோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அது உண்மையிலேயே ஈமானுடைய பலவீனமான ஒரு தன்மை. ஏன்னா அடுத்த ஜும்மா எனக்கு ஹயாத்தா இருக்குமான்லாம் தெரியல. இன்னும் சில காலங்கள்ல ரமலானுடைய மாதம் வருது. எத்தனையோ ரமலான்களை கடந்து வந்துட்டோம், எத்தனையோ மக்கள் முன்னால் சென்றுட்டாங்க. எனக்கான வரிசை எத்தனாவதுல இருக்கிறோம் நமக்கு தெரியல.
இந்த ஊர்ல எத்தனையோ மௌத்து நடக்கலாம், பார்த்திருப்பீங்க, அறிவிப்புலாம் பண்ணுவாங்க, கேட்டிருப்பீங்க. அங்க வந்த உங்க ஊர்ல வந்த பக்கத்து தெருக்கு வந்த மலக்குள் மௌத்து உங்க வீட்டுக்கு வர தெரியும், அட்ரஸ் தெரியாமல் அவருக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியும். உங்களுக்கான வாய்ப்பு அல்ல இன்னும் கொடுத்திருக்கான், காலங்களை இன்னும் கொடுத்திருக்கிறான். நான் ஏதோ 10ஓடு 11ஆக வாழ்ந்துட்டு போனேன்னு சொன்னா இங்க உங்களுக்கு கனவா தெரியும். சொல்வது எல்லாமே உபதேசங்கள் காது வரைக்கும் போவோம், ஆனா உள்ளத்துல செவி சாய்க்கப்படாது. சைத்தானுடைய வேலை அதான். இங்க இருக்கின்ற வரை மிகப்பெரிய அளவுல மலக்குமார்கள் தலையை தடவரா மாதிரி இருக்கும், வெளில போனோம்னு சொல்லி நம்முடைய சைத்தான் மேல வந்து உட்காருவோம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்வு இல்லாம ஒரு ஜும்மா எனக்கு பயன் அளிக்கணும். சில பேர் ஜும்மாக்கு வருவோம், பயான் ஆரைக்கும் தலை கீழே போட்ட மக்களா தான் இருப்போம். அதுக்கப்புறம் தட்டி எழுப்புற அளவுக்கு இருக்கும், பயான் முடிஞ்சு தொழுவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். வந்த நோக்கம் எதுக்காக வந்தோம்? இந்த ஜும்மா எனக்கு பயனளிச்சுதா, இதன் வழியாக அமல் செஞ்சேனா என்கின்ற ஒரு நோக்கமா தவிர ஏதோ கதை கேட்க வரல, ஸ்டோரி கேட்க வரல. வந்ததுடைய பிரதான நோக்கத்தை நான் அடைந்து நாளை மறுமையிலே எனக்கு எதிராக இது ஜும்மாவே இருந்தால் உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய வரலையான்னு மலக்குமார்கள் கேட்பாங்க. பலா வந்தாங்க, நாங்க கேட்டு கதையா கடந்து போனோம். அல்லாஹ் உங்களுடைய கூச்சலை, உங்களுடைய கதறலை நரகத்துல கதையா கடந்து போவோம். இப்படி இல்லாம நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து சொல்கின்ற செய்தியை உளப்பூர்வமாக கேட்டு மறுமையிலே வெற்றி காணக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். அப்பேற்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர வல்லநாயகன் உங்களை மாற்றுவான் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதா அவன் அஸ்ஸலாமு அலைக்கும்.